அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், வெல்கம் டு ரிக்ஷா விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ரெஷர் குக்கரில் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான 1.5 கிலோ மட்டன் எடுத்திருக்கோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி, தண்ணி ஊற்றி இதை குக்கரில் வச்சு வேக வச்சுப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி மட்டன் பிரியாணியை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த வெரி குட் மட்டன் பிரியாணி. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பட்டை, லவங்கம், ஆஸ் யூஷுவல் பிரியாணி ஐட்டம்ஸ் இதெல்லாத்தையும் உள்ள இறக்கலாம். ஓகே, ஆனியனை போட்டுடலாம். ஆனியன் வந்து 400 கிராம்ஸு. இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் வந்து 1.5 kg எடுத்துருக்கோம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். மட்டன் வந்து இன்னொரு குக்கரில் வெந்துட்டுருக்கு. அது வெந்துட்டோன்னே நம்ம இந்த குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எல்லா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஓகே, வெங்காயத்தை நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயம் ப்ரௌன் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுருக்கோம். ஓகே, 3 போட்டுப்போம். நல்லா வதக்கிப்போம். நல்லா வாசனை, நல்லா வருது வாசனை. ஓகே, பச்சை மிளகாவை போட்டுப்போம். ஒரு 8 பீசஸ் ஆஃப் சில்லி, க்ரீன் சில்லி. புதினாவை போட்டுப்போம். 1 bunch ஆஃப் புதினா, அதாவது ஒரு 1/4 கட்டு புதினா போட்டுப்போம். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி செய்யறதுனால 1/4 கட்டு புதினா போட்டுப்போம். ரொம்பவும் புதினா போட்டாக்கா அது ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்கும். அதனால் ரொம்ப புதினா வேண்டாம். இந்த டைமில் வந்து ரெட் சில்லி பவுடர் போட்டுப்போம். 1.5 போட்டுக்கலாம். என்னடா குக்கரில் பிரியாணி செய்யுன்னு பார்த்தீங்களா? இது ஸ்டைல் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ஒரு சடனாக வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வர போகிறாங்க, அந்த டைமில் உட்காந்து நீங்கள் தம்மு போட்டுட்ருக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு போட்டு குக்கரில் போட்டிங்களா. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம். என்ன பேசிக்கணும், குக்கரில் போட்டிங்களா, எல்லாத்தையும் வாஷ் பண்ணி போட்டு நம்ம வடபட பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 minutes ரெடி பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா. ஸோ அதுக்காக தான் இந்த டைப் ஆஃப் பிரியாணி நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறது. நெல் சூப்பராக வருது. ஓகே, தக்காளியை இறக்கிப்போம். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு கலர் யூஸ் பண்ணல. இது நேச்சுரலாக கலர் அந்த கலரில் வரும். நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டோம். ஓகே, நம்ம வேக வச்ச மட்டனில் இருந்து எடுத்து நம்ம மசாலாவை போட்டாச்சு. சாரி, அந்த மட்டன் அந்த குக்கர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணுறது என்னால் காமிக்க முடியல. மசாலாவை போட்டு கிளறியாச்சு. நல்லா கொஞ்சம் கறி வறுத்த தண்ணி கொஞ்சம் உரட்டும். அது வரைக்கும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உப்பு போட்டுக்கலாம். நம்ம இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தா, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹாய் சொல்லு. ஹாய். இவங்க அப்போவோட ஒய்ஃப் ஷீபா. நானும் தெரியும் எல்லாருக்கும். ஹாய். நம்ம மேடம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கெல்லாம் ஒரு எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுதா. நம்ம ரைஸ் வந்து 1 kg எடுத்திருக்கோம்.
இது வந்து பெங்களூரில் புல்லட் ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம புல்லட் ரைஸில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் லைக் சீரக சம்பா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் எப்படி வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்கள். கலரி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒன் கிளாஸ் வாட்டர் ஊற்றிப்போம். ஆட் பண்ணிப்போம். முதல் கிளாஸ் ஊற்றியாச்சு. அதுவும் நாங்கள் கெட்டிலில் சூட் பண்ணி வச்சுருந்தோம் தண்ணி. ஏன்னா நீங்கள் சில்லுன்னு வாட்டர் ஊற்றுனீங்கனாக்கா அந்த பிரியாணியோட ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லேக்கிங் இருக்கும். நம்ம இது தேர்ட் கிளாஸு. ஸோ மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் அந்த சில்லு வாட்டர் ஊற்றுனாக்கா கொஞ்சம் லேக்கிங் இருக்கும். டேஸ்ட்டும் அதுலேயும் கொஞ்சம் அல்ல போடும். என்னடா அது தண்ணி ஊற்றுறதுல கூட டேஸ்ட் இருக்கா? ஆமாம், பிரியாணியில் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பு வந்து நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். 10 கிளாஸ் வாட்டர் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா உப்பு மசாலா எல்லாம் டீட்டெயில்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இந்த மசாலாவை பாயில் ஆகட்டும். நம்ம மறுபடியும் சமைக்கிறோம். ஓகே, நம்ம அரிசி போடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து தம் பிரியாணியோ வடி பிரியாணியோ கிடையாது. நம்ம குக்கரில் போடுற பிரியாணி, அதனால் டேரெக்டாக அரிசியை போடலாம். நம்ம பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணோம். பெங்களூர் தக்காளிக்கும் நாட்டு தக்காளிக்கும் என்ன வித்தியாசம்னா, பெங்களூர் தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இதில் நம்ம லெமனோ தயிரோ ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் பெங்களூர் தக்காளி. அந்த தக்காளி யூஸ் பண்ணனால புளிப்பு ஜாஸ்தியாகவே இருக்கும். குக்கரை மூடி போட்டுப்போம். இப்போ நம்ம வந்து 5 லிட்டர் குக்கர். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய குக்கர். ஓகே, குக்கரை திறக்கலாம். எல்லாம் வந்துட்டாப்புல, எல்லாம் ப்ரெஷரும். இப்போ சாப்பிடும்போது நம்ம மண்டைக்குள்ள இருக்க ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகும். ஆஹா, செம்மையாக வந்திருக்கு. ஆஹா, மெல்ட்டிங்காக இருக்கு. அல்ட்டி சாப்பிட்டு நம்ம அடிப்போம் பல்ட்டி. இப்போ நீங்கள் போடுங்க பரட்டி. வாங்க சீக்கிரமா டேஸ்டிங்க்கு போயிடலாம். ஹாய், வெல்கம் பேக். நம்ம பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட, நம்ம தம்பிங்களோட அதை டேஸ்ட் பண்ண போகிறோன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நம்ம இதை ஃப்ளிப் பண்ணலாம் வாங்க. எல்லாம் வந்து இப்போ ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா ஓப்பன் பண்ணோன்னு ஓப்பனிங் செரிமனி ஆகும். சரி, ஓகே, நான் இப்போ ஃப்ளிப் பண்ணுறப்போ ஆவி பறக்க பறக்க பிரியாணி. ஓகே, எல்லாம் ரெடியா உட்கார்ந்தாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஓகே வீரர்களே, முழங்கட்டும் சங்கு. இது
எடுத்து கொஞ்சம் மசாலாவை எடுத்து அவர் ஒரு மட்டன் பீஸை வச்சு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு சாப்பிடலாம். கொஞ்சோண்டு நம்ம முக்கியமான ஐட்டத்தை மிஸ் பண்ணிட்டோம். நானும் மிஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம். எடுத்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வெள்ளரிங்க வச்சு சாப்பிடுங்க. வேற லெவல் பிரியாணி. சைடு டிஷ் ஆனியன் இது பிரியாணிக்கு தேவையான பொருள். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது மசாலா எல்லாம் வச்சு. ஆஹா நம்ம குடிக்கும் போது தண்ணி தான் நம்மளுக்கு முக்கியம். சுடு தண்ணி. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. குக்கர்ல இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வருமான்றது நீங்களே சொல்லுங்க. நான் உங்க கையில விட்டேன், அப்போ நீங்க சொல்லு. வேற லெவல்னா இந்த மாதிரி பிரியாணி என் லைஃப்ல நம்ம சாப்பிட்டதே இல்லை. சூப்பரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் குக்கர்ல செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம மாப்பிள்ளை சொல்ல போறாரு. மாப்பிள்ளையா? பொண்ணு பார்த்தாச்சா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இன்னொரு வாட்டி யாராவது பொண்ணு பாத்தீங்களான்னு கேட்டேன். பாத்தீங்களா? எல்லாம் லபாக் லபாக்குன்னு போகுது வாய்க்குள்ள. ஓகே, அமைதியா சாப்பிடுறாரு. கான்சென்ட்ரேட் ஆன் ஒர்க். சோறு ஓகே, நாங்க அடிச்சு நாக் அவுட் பண்றோம். நீங்களும் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே ஹெல்தி, வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிடுங்க. பாய் 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 சொல்லுங்க. எல்லாம் பாய் சொல்லுங்க. பாய் ஃப்ரம் நிச்சா vlogs. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை டங்கா டங்கா நம்புங்க. பாய் பாய் உள்ள இருக்கும்போது எல்லாம் எவ்வளவு டிசிப்ளினா சாப்பிட்டுருந்தாங்க. எந்த குடு எது தட்டு எதுனே தெரியல. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டேன். தட்டு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலகலன்னு கல்யாண பொண்ணு மாதிரி இருந்தாரு. கல்யாண பொண்ணு ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடுச்சு பிரியாணி. ஓகே, பாய்.